என் உயிரினும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு எம்பெருமானின் பரிபூர்ண அனுகிரக ஆசீர்வாதத்துடன் விஜய் பவா என்று சொல்லக்கூடிய விஜயதசமி நன்னாள் அனைத்து நலன்களும் வளங்களும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ. நேற்று சரஸ்வதியை பிரார்த்திச்சிருந்தோம். எல்லா தொழிலேருந்து படிப்புலேருந்து எல்லா விதமான தொழில் முன்னேற்றத்திற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சி பாதை செல்வதற்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணோம். பிரார்த்தனை பண்ணி அந்தந்த பொருள்லாம் வச்சு அவளை வேண்டி அதுக்கு ஒரு பூஜை ஏற்படுத்தி பிரார்த்தனை பண்ணோம். இன்றைக்கி விஜய் பவான்னு அந்தந்த பொருட்கள் என்று சொல்லக்கூடியது படிக்கிறதுலேருந்து விவசாய கலப்பை, ஏர் கட்டுறது, அது மாதிரி மெக்கானிக்கல் யூஸ் பண்ண பொருள், கார் ஓட்டுறது, இது மாதிரி எல்லாத்தையும் இன்றைக்கி பயன்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கிறதா தான் ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸு மோஸ்ட்லி எல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் திறந்து அட்மிஷன், ஸ்கூலு, பசங்களுக்கு வித்யாரம்பம் செய்கிறது, நாக்கில் அக்ஷரம் எழுதுறது, விஜயதசமி விஜய் பகவான் எல்லாம் மேலும் சிறக்கணுன்றதுக்காகவே இன்றைக்கு நேற்று பிரார்த்தனை பண்ணதுக்கு இன்றைக்கி அதுக்குண்டான பலனையும் கொடுக்கணுன்றதுக்காகவே விஜய் பகவான் விஜயதசமி நன்னால சிறப்பாக கொண்டாடி படிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் இன்றைக்கி ஆரம்பமாக வித்யாரம்பம் பொருட்கள் பூஜை பண்ண பொருட்களை பயன்படுத்துறது அப்படின்ற நாளே இன்றைக்கி விஜயதசமி. பயன்பெற்று பயனடைவோம் என்று கூறிக்கொண்டு சாஸ்திரம் பாராயணத்தை பார்ப்போம். விஸ்வமூர்த்தி மகாமூர்த்திர் விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் விஸ்வமூர்த்தி மகாமூர்த்திர் தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்திர் ரமூர்த்திமான் விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் அநேகமூர்த்தி ரவ்யக்த அநேகமூர்த்தி ரவ்யக்த அநேகமூர்த்தி ரவ்யக்த சதமூர்த்தி சதானனக சதமூர்த்தி சதானனக சதமூர்த்தி சதானனக அநேகமூர்த்தி ரவ்யக்த சதமூர்த்தி சதானனக அநேகமூர்த்தி ரவ்யக்த சதமூர்த்தி சதானனக விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்திர் ரமூர்த்திமான் அநேகமூர்த்தி ரவ்யக்த சதமூர்த்தி சதானனக விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் அநேகமூர்த்தி ரவ்யக்த சதமூர்த்தி சதானனக விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் அநேகமூர்த்தி ரவ்யக்த சதமூர்த்தி சதானனக. இந்த சாஸ்திரம் தொடர்ந்து பாராயணம் பண்ணுவாங்கோ. இன்றைக்கி கட்டாயம் பண்ணுங்கோ. இன்றைக்கி ஒரு வாட்டி சொல்ல 10 வாட்டி பலன். அப்பேற்பட்ட உன்னதமான விஜயி பவான் எடுக்கக்கூடிய எல்லா நற்காரியங்களும் பல மடங்கு பெரிய பலனையும் பயனையும் கொடுக்க வேண்டும், கொடுப்பார்கள், கொடுக்கப்படும் என்பதற்காகவே அதுவும் திருவோணத்தில் உதித்தான் திருமலையப்பன். மிகமாந்த மகாதேசிகனுடைய புரட்டாசி திருவோணம் அப்பேற்பட்ட விசேஷமான திருவோணத்தில் தேசிகனுடைய திரு அவதாரம் இந்த பூமியில் நமக்கு கிடைச்சி அவளுடைய சனாதன தர்மத்துக்கும் இந்து தர்மத்துக்கும் அவர்கள் ஆற்றிய பணி ராமானுஜர் ஈக்குவலாக. அதனால்தான் ராமானுஜரும் தேசிகனும் ரெண்டு கண்களாக வைணவத்தில் இருந்து வைணவம் தர்மம், இந்து தர்மம், சனாதன தர்மம் பாதுகாக்கப்பட்டு பாரத தேசம் என்றும் ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்றால் ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த விதமான ஐயப்பாடும், இது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதனன் மனநேன்ற மாதிரி நீ உயர போகணும். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல உட்காந்து அதன் மூலம்
நலிந்தோர்கள் தேவைப்படுபவர்களுக்கு செய்யணுன்றதுக்காகவே மகான்கள்லாம் நமக்கு வழிகாட்டிதான். உயர்ந்தே போனாலும் தலைகணம் ஜாஸ்தியாக இடக்கூடாது. நல்லா ஞாபகம், என்ன தான் உயர்ந்தாலும் கீழே வந்தே தீரணும். ஃப்ளைட்டில் ஏறணும், ஃப்ளைட்லேயே பறக்கிறோமா? இல்லை, ஃப்ளைட்டே மேலேயே பறக்குதா, ஃபியூலுக்கு கீழே வருது. பறவை மேலே பறக்குதா, கீழே வந்தால் இறையை தேடி சாப்பிட்றது. இது மாதிரி நம்மளும் மேலே மேலே போனாலும் அறிவில், ஆற்றலில், திறமையில், செயல்பாடில் மேன்மை அடையணுமே தவிர பணிவு, பயம், பண்பு இவ் அனைத்திலுமே மற்றவர்களை மதிக்கக்கூடிய லெவலில் நம்ம வாழணும். அப்போ தான் மனித நேயத்துடன் மனிதனாக பிறந்து வாழ்வதற்கே ஒரு தனி சிறப்பு இருக்கும். இதை புரிந்து கொண்டு நாம் வாழ, நம்மை சார்ந்தவர்களும் வாழ, நம்முடைய சமுதாயமும் வாழ, நாடும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு தலையாய கடமை என்று புரிந்து கொண்டு செயலாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு நிகமாந்த மகாதேசிகனின் திருவடியையும் பகத் ராமானுஜரின் திருவடியையும் பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம்.